கமெண்ட்ல போட்டிருந்த விஷயம் என்னன்னா, எந்தெந்த வலிக்கெல்லாம் வந்து கியூர் பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் வச்சு டிஸ்க் கம்ப்ளைண்ட் தான் ஜாஸ்தி வருது. ஓகே. அப்புறம் வந்து அடிபட்டு கால் முட்டுக்கு வலி வருது, கழுத்துல வலி வருது, கை தூக்காம வருது, கால் பாதம் பிரச்சனை வருது. வலிக்கு மட்டும் தான் ட்ரீட்மெண்ட். வலிக்கு மட்டும்தான் அது வாதம் காரணமாக வந்தாலும் அடிபட்டு வந்தாலும். வணக்கம் மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேரள திருர் வயலத்தூருங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம இங்கே வந்து ஆல்ரெடி வீடியோஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புது அப்டேட்டான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து ஃபுல்லாக நிறைய மக்கள் வந்து இங்கே வந்து தேடி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து போயிட்டுருக்காங்க. அது என்ன ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப நாளாக வந்து கை கால் செயல்படாமல் இருக்கிறாங்க, டிஸ்கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா, உடம்புல எங்கெங்கெல்லாம் வந்து ரொம்ப நாளாக வலி இருக்குது அப்படிங்கன்னா, ஸோ இங்கே வந்து ஒரு 15-20 நிமிஷத்தில் வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ கேட்கும்போதே ரொம்ப அதிசயமாக இருக்குல்ல. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு ஊரில் இருந்து நிறைய பேர் வந்து அவங்களோட பிரச்சனைகளை வந்து ஒரு 20-25 நிமிஷத்தில் வந்து கிளியர் பண்ணிட்டு போகிறாங்கன்னா அவங்களால நம்ப முடியுதா? ஸோ இதை வந்து இந்த வீடியோவில் நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அண்ணா பாருங்கள், நடக்கவே முடியாமல் ஒரு ஆள் துணையோடு தான் வந்திருக்காரு. ஸோ ஆனால் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சோன்னு பாருங்கள், அவர் யார் துணையும் இல்லாமல் தாராளமாக நல்லா நீட்டாக நடக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு 10-15 நிமிஷத்துலேயே வந்து உங்களோட ரொம்ப நாள் பெயினை வந்து இவங்க கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க. மக்களே, இப்போ வந்து சார் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸோ அவர்கிட்டே நம்ம டீட்டெயில் தெரிஞ்சுக்கோம். சார் வணக்கம். வணக்கம் சார். நம்ம எத்தனை வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இதா 22 வருஷமா இந்த ட்ரீட்மெண்ட் ஃபீல்டு தான் இருக்கு. ஓகே. இங்கே இப்போ 11வது வருஷம். சரி, இப்போ வந்து மக்கள் வந்து என்னென்ன வலிக்காக வராங்க, நீங்க என்னென்ன கியூர் பண்றீங்க? இங்கட ஜாஸ்தி வருது டிஸ்க் கம்ப்ளைண்ட் தான். டிஸ்க் கம்ப்ளைண்ட் காரணமா உங்களுக்கு குனிய முடியல, நடக்க முடியல, உட்கார முடியல, படுக்க முடியல, அது அந்த ஸ்பாட்ல ரெடி பண்ணும். ஆனா ஆப்ரேஷன் பண்ணவரை வரக்கூடாது. ஆப்ரேஷன் பண்ணாம எவ்வளவு ரேர் பிரச்சனை இருந்தாலும் அவருக்கு நடக்க முடியும்னாக்கா மீதி எல்லாம் ரெடி பண்ண முடியும். ரொம்ப நாளா நடக்க முடியாதவங்க எல்லாம் வந்தா கூட ரெடி பண்ண முடியும். அது அவரு அப்படி நடக்க முடியாம வீட்டுல உட்கார ஆளுனாக்கா அவர் டீட்டெயில் எனக்கு வாட்ஸ்அப் இது பண்ணணும், இது எக்ஸ்ரே மாதிரி அனுப்பி கொடுத்துட்டு பார்த்துட்டு என்னால முடியுமா இல்லை அப்ப சொல்லுவோம். ஓகே. இப்போ எப்படி இருந்தாலும் ஒரு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் 90% ரெடி பண்ணலாம். ஓகே. இப்போ நாங்கள் பார்த்த வரைக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் வந்திருக்காங்க. ஆமாம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம க்யூர் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்களா? ஆமாம், அதனால தானே கூட்டம் வருது. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே ஓகே. இப்போ வந்து ஃபீஸ் எல்லாம் வந்து எவ்வளோ இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்கல்ல? ஃபீஸ் வந்து ஒரு 3 வாரத்துக்கு மெடிசன் கொடுக்கும். நம்ம ட்ரீட்மெண்ட்டு இது ஒத்தனம் போடுறது அந்த மசாஜ் எல்லாம் சேர்த்து 2000 ரூபாய்க்குள்ள வரும். ஓகே. ஸோ வரும்போது அபூர்வமாக கொஞ்சம் ஜாஸ்தி வரும், ஒரு 200-500 ரூபாய் கூட. ஓகே. வரும்போது கூட பார்த்தீங்கன்னா கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க முடியாமல் தூக்கிட்டு வந்தாங்க. ஸோ ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே அவங்க ரெடி ஆகி நல்லா நடக்க ஆரம்பிச்சு. 10 நிமிஷம் போதும், இல்லைன்னா ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ள ரெடி ஆகிடும். ஓகே. இல்லை இது ஆப்ரேஷன் இப்போ இங்கே வருது ஜாஸ்தி டிஸ்க் கம்ப்ளைண்ட் தான். இந்த டிஸ்க் கம்ப்ளைண்ட் தான் ஜாஸ்தி வருது. அதுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சீக்கிரம் ரெடி பண்ண முடியும். ஓகே. ரொம்ப நாள் வந்து பேக் பெயின், நெக் பெயின், ஆமா அதெல்லாம் கழுத்து வலி, கை தூக்க முடியாம இருக்கிறது, இப்போ உளுந்தா கை தூக்க முடியாம ஆயிடும். சரி. அந்த மாதிரி பிரச்சனை, அந்த மாதிரி கால் முட்டு வலி. ஓகே. கால பெண்ட் ஆயிட்டு ஆடி நடக்கிறது, அது கொஞ்சம் டைம் ஆகும், சீக்கிரம் ஆகாத வாத பிரச்சனை. ஓகே. இப்போ எந்த ஏஜ்ல இருந்து வரலாம்? அது எந்த ஏஜும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஏஜ் 70க்கு மேலே ஆச்சுன்னா ஒரு வலி, நான் பிடிக்கிற டைம்ல கொஞ்சம் வலி இருந்தா தாங்காதான் வரும். ஓகே. இப்போ ஒரு 10 வயசு 15 வயசு அந்த மாதிரி பசங்க அதெல்லாம் பிரச்சனை, அது பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வர்மக்கலை மூலியமா தான் பண்றோம். வர்மகலையில நிறைய ஐட்டம் மிக்ஸ் பண்ணி தான் இது செய்யறது. முக்கியமா வர்மகலை தான். வர்மக்கலை தான். ஓகே. இப்போ வந்து 20 நிமிஷத்துல நீங்க கியூர் பண்ணி அனுப்பி விடுவாங்க. இங்க ஒரு ஆளை அப்படி இருந்த ஒரு ஆளை கூப்பிடுவாங்க, இப்போ ரெடி பண்ணி விட்டுலாம். ஓகே. ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டிலேருந்து வரீங்க அப்படின்னா இவங்களுக்கு முன்னாடியே ஒரு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரலாங்களா, இல்லை டோக்கன் வாங்கணுங்களா நம்மக்கிட்ட? ஆமாம், இன்ஃபார்ம் பண்ணி வரணும். ஏன்னா புக்கிங் பண்ண வேண்டியது. ஏன்னா நிறைய கூட்டம் இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மி தெரியுது. ஆமாம், நல்ல கூட்டம் இருக்கும். அப்போ அது மட்டும் இல்லை, எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை செல்ஃபாக வந்தால் லீவ் ஆயிடுச்சுன்னா அவரும் பிரச்சனை ஆகிடும்ல. ஆமாம், அதனால புக்கிங் பண்ணி வர்றது தான் நல்லது. வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இங்கே லீவு தான், மீதி நாளில் இருக்குது. அவை எப்படி இருந்தாலும் புக்கிங் பண்ணி வர்றது நல்லது. வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு தான். அந்த நாளில் யாரும் தயவு செஞ்சு வர வேணாம். மற்ற நாள் வந்து நீங்கள் புக் பண்ணிவிட்டு முன்னாடியே சொல்லிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 நிமிஷத்தில் உங்களுக்கு கிளியர் பண்ணி அனுப்பி வச்சுருவாரு. ஸோ வலிகள் நிறைய பேர் வந்து கமெண்டில் போட்டிருந்த விஷயம் என்னென்னா, எந்தெந்த வலிக்கெல்லாம் வந்து கியூர் பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் வச்சு கேட்டு நான் சொல்லல, ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கல, டிஸ்க் கம்ப்ளைண்ட் தான் ஜாஸ்தி வருது. ஓகே. அப்புறம் வந்து அடிபட்டு கால் முட்டுக்கு வலி வருது, கழுத்துல வலி வருது, கை தூக்காம வருது, கால் பாதம் பிரச்சனை வருது. வலிக்கு மட்டும் தான் ட்ரீட்மெண்ட். வலிக்கு மட்டும் தான். அது வாதம் காரணமாக வந்தாலும் அடிபட்டு வந்தாலும். ஓகே.
ஓகே சார், இப்போ வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க, ரொம்பவே நன்றி. ஸோ உங்கள் டைம் உங்களுக்கு ஒதுக்கி நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பணம் இல்லாமல் வரவங்களுக்கு கூட நீங்கள் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நம்மளுக்கு நாளை எப்படி வரும்னு சொல்ல முடியுமா? ஓகே, அதனால ஓகே சார், இந்த மாதிரி உங்கள் சேவையை நீங்கள் தொடர்ந்து பண்ணணும்னு எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.